ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கேழ்வரகு களி, கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ராகி ஃப்ளோரு, அதாவது கேழ்வரகு மாவில் நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக வளர்கிற குழந்தைங்களுக்கு தேவையான புரதச்சத்து, கால்சியம், தாது உப்பு, அயன் சத்துலாம் இந்த ராகி ஃப்ளோரில் இருக்குது. இதை உணவில் வாரத்தில் 2 நாளாவது குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க ராகி களி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன், கேழ்வரகு மாவு. நான் இன்றைக்கி இது கூட கம்பு மாவும் சேர்த்து செய்ய போகிறேன். அதுக்காக 1/2 கப்பு கம்பு மாவும் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1/2 கப்பு எடுத்து வச்சுருந்த கம்பு மாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை மூடி போட்டு வச்சிடுறேன். அடுத்தது இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1 கப்பு அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த இந்த ரேஷியோ 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதுலேயும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் கேழ்வரகு மாவு மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்பு வெறும் கேழ்வரகு மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை கம்பு மாவோட அளவும் ஈக்குவலாக சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சேர்க்கலாம். 1 கப்பு கம்பு மாவு, 1 கப்பு கேழ்வரகு மாவு, அந்த ரேஷியோலையும் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதையும் மூடி போட்டு எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததாக ஒரு பவுல் அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் 2 சொம்பு நிறைய தண்ணி சேர்க்குறேன். இந்த 2 சொம்புங்கிறது 4 கிளாஸ் அளவுக்கு பொறுமானதாக இருக்கும். கிளாஸால் அளந்தீங்கன்னா 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை 2த்தையும் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி மாவை புளிக்க வைக்கல, ஏன்னா இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது, மழை காலங்கிறதுனால நான் மாவை புளிக்க வைக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிண்ட போகிறேன். சம்மர் டைமில் செஞ்சிங்கன்னா இந்த மாவு கரைச்சி வச்சதை ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூழ் கிண்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உடம்புக்கு சத்தானதும் கூட புளிக்க வச்சு செய்கிறது. நான் இன்றைக்கி புளிக்க வைக்கலை. இப்போ தண்ணி சேர்த்துந்தது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் ஃபஸ்ட்டு நான் கம்பு மாவை சேர்க்குறேன். நான் 1/2 கப்பு கம்பு மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இதை ஒரு பக்கம் ஊற்றக்குள்ளே இன்னொரு பக்கம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி மாவு கட்டி பட்டுரும், தண்ணியில் சீக்கிரம் கெட்டி ஆகிடும். அதனால் கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா டிசால்வ் ஆகாது தண்ணியில். அதனால் ஒரு பக்கம் கலக்கி விட்டுக்கிட்டே கிண்டி விடுங்க. இப்போது அடுப்பு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்பூனால் கலக்கி விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் இன்பிட்வீன் கேப் விட்டு கலக்கி விட்டுகிட்டே இருங்க. அடியில் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே கெட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறம் டிசால்வாக ஆகாது. அதனால் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, ஓரளவுக்கு கஞ்சி பதம் வர்ற வரைக்கும். கேழ்வரகு மாவை விட இந்த கம்பு மாவு வேகிறதுக்கு டைம் அதிகம் எடுக்கும். அதனால் முதல்ல கம்பு மாவை சேர்த்து நான் கிண்டிக்கிறேன். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கஞ்சி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ராகி சீக்கிரம் வெந்துடக்கூடிய தன்மை இருக்குது. அது ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். ஆனால் கம்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் 10லேருந்து 15 நிமிஷமாவது எடுக்கும் கம்பு மாவு வேகிறதுக்கு. அதனால் முதல்ல நான் கம்பு மாவை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் கேழ்வரகு மாவுக்கும் சேர்த்து இதில் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணியாக தெரியும். இப்போ அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருந்த கேழ்வரகு மாவையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு பக்கம் சேர்த்துட்டே இன்னொரு பக்கம் ஸ்பூனால் நல்லா கலக்கி விடுங்க. இல்லாட்டி ஃபாஸ்ட்டாக கட்டிப்பட்டுரும். அது கம்பு மாவை விட கேழ்வரகு மாவு ஈஸியாக குக் ஆகிடும். 1 or 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். அதனால் ஃபாஸ்ட்டாக கெட்டித்தன்மையும் கொடுத்துரும். அதனால் நல்ல ஸ்பூன் வச்சு கலக்கிக்கிட்டே ஊற்றணும், இல்லாட்டி கட்டிப்பட்டுரும். கூழ் அப்புறம் டேஸ்ட்டு கொடுக்காது, கட்டியாக அங்கங்கே நிற்கும். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்.
நான் எல்லா மாவையும் ஃபுல்லாக சேர்த்து முடிச்சிட்டேன். நம்ம சேர்த்து இந்த தண்ணிக்கும் மாவோட பதத்துக்கும் கரெக்டான அளவாக ஆயிடுச்சு. பாருங்கள், கூழ் வந்துட்டு இப்போ நமக்கு நல்லா கெட்டியாக கிடச்சிச்சு இந்த அளவுக்கு. இப்போது மாவு வந்து வேகிறதுக்கு இது டைம் எடுக்காது. ஜஸ்ட்டு 1 or 2 minutes வச்சுருந்தா போதும். நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வச்சுருக்கேன் கேழ்வரகு வேகிறதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு. இப்போ கேழ்வரகு மாவும் நல்லா வெந்துடுச்சு. இதை நீங்கள் கூழாக சாப்பிடாம களியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இப்படியே சூடாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ சூடாக இந்த மாதிரி களி கிண்டி இறக்கின உடனே அப்படியே கெட்டியாக அள்ளி வச்சு இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கருப்பட்டி அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்து பசங்களுக்கு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வளர்கிற குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களும் சரி பெரிய குழந்தைங்களும் சரி, கூழாக குடிக்க விருப்பப்படாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கூழை நான் மூடி எடுத்து வச்சுட்டேன். இது ஆறி ரெடியாக இருக்குது. நைட்டு செஞ்சு வச்சுட்டேன். இப்போ காலையில் இந்த கூழை கரைச்சி குடிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கூழை கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. தயிரோ இல்லை மோரோ. அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கை வச்சு கரைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஜூஸர் ஜார் இருக்குது இல்லையா, மிக்ஸி ஜார், அதில் ஒரு 4 ஸ்பூன் அள்ளி போட்டு இதே மாதிரி தண்ணி கொஞ்சம் உப்பு மோர் சேர்த்துட்டு ஒரு திருவி விட்டீங்க மிக்ஸியை அப்படின்னா ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கூழ் ரெடி ஆகிடும். சூப்பரான நமக்கு கேழ்வரகு கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதை நான் ஒரு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணுறேன். இது கூட நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன சின்ன மாங்காய் பீஸு இதெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். குடிக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது கூட மோர் மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையான காலை உணவாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.